ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அயில மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ஐட்டம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தனியா பவுடர், வெந்தயம், புளி தண்ணி, உப்பு, தக்காளி, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் அயில மீன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் 1/4 கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அது சூடானவுடனே வெந்தயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வணங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகுது. இதே மாதிரி நல்லா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மினிட் வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா புளி தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் போடாமல் இருக்கிறதுனால மீடியமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது 10 மினிட்ஸ் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சைட்லலாம் அப்படியே ஃபஸ்ட்டு அந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகிடும். 10 மினிட்ஸ் குக் பண்ணாதான் நம்ம அந்த சில்லி பவுடர், அந்த தனியா பவுடர், மஞ்சள் பொடி எல்லாத்தோட அந்த ரா ஸ்மெல் போகும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும். மீன் குழம்பு எப்பயுமே இப்போ மதியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையிலே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு இந்த தலையை இருக்கிற பீஸாக போடுங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லிட் போட்டு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி குழம்போட மிக்ஸ் ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே ஃபிஷ் குக் ஆகிடும். மண் சட்டியில் இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணாலையும் அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். மீன் வெந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.